பெரம்பூர்னாலே மாதா கோயில் தான், பெரம்பூர்னாலே பள்ளிவாசல் தான், பெரம்பூர்னாலே சர்ச்சு தான். தெரியாது யாருக்கும். பாண்டிச்சேரினாலே வில்லியனூர் மாதா கோயில் தான், பாண்டிச்சேரினாலே ஆசிரமம் தான், திருச்சினாலே காவிரி தான், திருநெல்வேலினாலே அல்வா தான். ஊருக்கு போய் வித்துக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில அல்வா, சாத்தூர்ல சேவு, கோயில்பட்டில் கடலை மிட்டாயி, மதுரையில மல்லி, திண்டுக்கல்ல போட்டு, திருச்சியில காவேரி, மணப்பாறை முறுக்கு. இந்த விஜய் ஒரு கிறுக்குன்னு உலகத்துக்கே தெரியும். பில்டப் கொடுக்கிற மாதிரி அவர் வந்தாருன்னா அவரை மட்டும் வந்துட விட்டாத. அவன் சம்பவம் பண்றவன், சம்பவம் பண்றவன ரெக்கார்ட் பண்றவன். அவனை பார்த்தா இடியே பயப்படும், அவனை பார்த்தா மின்னல் கூட ஒரு நிமிஷம் நிற்கும், அவனை பார்த்தா காட்டு யானை கூட கக்கா போயிடும், அவனை பார்த்தா புலி கூட புரண்டு படுக்கும், அவனை பார்த்தா சிங்கமே சீர்வது நிப்பாட்டிடும், அவனை பார்த்தா மான் கூட்டம் அப்படி போவோம், அவனை பார்த்தா மயில் தோகை விரிக்கும். யாரா நீ முதல்ல? ராவண மகன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா. எவன் ராவண மகன்? ராவண மகன் ஒத்தையில் நின்ன யமன் யார் தெரியுமா? 24 நாடுகளை எடுத்து சண்டையிட்டு, சிங்களம், பாகிஸ்தான், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா என்று 24 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் தரைப்படை, கரைப்படை, வான்படை என்று உலகத்திலே கப்பல் படை கட்டி, கடும் புனைவடை கட்டி சண்டையிட்ட எங்கள் தலைவன் மேதகவி பிரபாகரன் ராவண மகன். ஒத்தலின் எவன்? அவன் தான் அவர் தான் ராவண மகன். நீ அது கில்லி படத்துல இருந்து உருட்டாப்ல. ஒரு தடவை முடிவெடுத்துட்டு என் பேச்ச நானே பைத்தியம். இப்போ நான் ஒரு தப்பு செய்யறேன், கட்சியை விட்டு 2 முறை நீக்கினாங்க. ஏன்? நான் செஞ்ச தப்பா இருக்கு, அப்ப நான் என் முடிவு தப்பா இருக்கு, அப்ப அண்ணன் சீமான் சொல்ற நான் மாத்திக்கிறேன். வெற்றி தமிழ ஒரு தப்பு செய்யறாரு, வெற்றி தமிழ அப்ப கூட்டு கட்சியில சொல்றாங்க அவர் மாத்திக்கணும். இல்ல நான் முடிவெடுத்துட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், கட்சியை விட்டு நிரந்தரம் பண்ணிக்கிறவாங்க. வீதி வீதியா வாரானே, நீதி கேட்க போறானே. எங்க மக்களுக்கு நீதியை பாருன்னு பார்த்தா ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்க, என் மனைவி விவாகரத்து போட்டுச்சு, கரூர்ல என் மேல பழி போட்டாங்க, எஸ்ஓபி போட்டு முடக்கிட்டாங்க. எஸ்ஓபியை போட்டு முடக்கல மட்டும் 1 மணி நேரம் பேசி அப்படியே அறுத்து தள்ளிவாப்புல கையை காட்டிட்டு போறேன். வெள்ளிவாக்கம் கூட்டம் ரத்து, பெரம்பலூர் கூட்டம், அந்த குளத்தூர் கூட்டம் ரத்து, கடலூர் கூட்டம் ரத்து, வடலூர் கூட்டம் ரத்து, கன்னியாகுமரி கூட்டம் ரத்து, புதுக்கோட்டை கூட்டம் ரத்து, அறந்தாங்கி கூட்டம் ரத்து. எதுக்கு பேச சொல்லுவாங்க? அதெல்லாம் என்ன பண்ண போறேன்? ரோட் ஷோ கொடுத்துருக்கேன், அப்படியே ஆட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். உங்க விஜய் அது பாட்டு வச்சிருக்காங்க, வீதி வீதியா பாட்டை போட்டு கும்பிட்டுக்கிட்டு. ஆனா இந்த கூட்டம் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, மரத்துல ஏறுறது. காரைக்குடிக்கு வந்தா அப்படில்ல, காரைக்குடி எல்லா மரத்தையும் கட்டி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு பாவாடை கட்டிட்டாங்க. இந்த வடிவேலு கோவில் படத்துல நாய் கடிச்சோன்னு பாவாடை கட்டி பாருல, ஐயோ அங்கிட்டு படுது அப்படின்னு. அது மரத்துக்கு பாவாடை. ஏன்? இந்த அணில் பூரா ஏறிடக்கூடாது. கொஞ்சம் காரைக்குடி பார்க்க அழகா இருக்கு. இவன் வந்தாங்கன்னா கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்த மாதிரி இருக்கும். தாவைக்கா கூட்டம் போட்டா கரும்பு காட்டுக்குள்ள காட்டு எருமை புகுந்த மாதிரி இருக்கும். கரூர்ல வந்தாங்க, எடுத்துட்டு போய் நடிச்சா எப்படி அவர்கள் நல்ல பாட்டையும் நல்ல நடனத்தையும் பண்ணுவார்களோ அப்படி 10 வருஷமாக மண்ணைக்குள்ளேயே இந்த ஆட்சி எப்படி நடத்துங்கிற பயிற்சியை அண்ணன் சீமான் எடுத்துக்கிறார். எப்படி மாத்துவேன் பெரம்பூரை, எப்படி மாத்துவேன் எழும்பூரை, எப்படி மாத்துவேன் ஆர்கே நகரை, எப்படி மாத்துவேன் வடசனிய கனவு கண்டு வச்சிருக்கிறான். உனக்கு என்ன கனவு இருக்கு? பெரம்பூர்னாலே மாதா கோயில் தான், பெரம்பூர்னாலே பள்ளிவாசல் தான், பெரம்பூர்னாலே சர்ச்சு தான். தெரியாது யாருக்கும். பாண்டிச்சேரினாலே வில்லியனூர் மாதா கோயில் தான், பாண்டிச்சேரினாலே ஆசிரமம் தான், திருச்சினாலே காவிரி தான், திருநெல்வேலினாலே அல்வா தான். ஊருக்கு போய் வித்துக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலியில அல்வா, சாத்தூர்ல சேவு, கோயில்பட்டில் கடலை மிட்டாயி, மதுரையில மல்லி, திண்டுக்கல்ல போட்டு, திருச்சியில காவேரி, மணப்பாறை முறுக்கு. இந்த விஜய் ஒரு கிறுக்குன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா ஊருக்கு போய் இதுதான் ஃபேமஸ். பெரம்பூர்னாலே நமக்கு பாத்தீங்கன்னா சென்டிமெண்டா எப்பவுமே அம்மாவை வணங்கி தான் நம்ம ஆரம்பிக்கணும். அதான சரி. அதனால தான் எனக்கு உங்க அம்மா பெரம்பூர்ல இருக்காங்களா தெரியல எனக்கு. இல்ல பெரம்பூர்னாலே நமக்கு அம்மா பாசம் தான். ஏன் சென்டிமெண்டா போடுறாப்லையா? சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட். அதை உங்க அம்மாட்ட போய் காட்டுங்க பாஸ், உங்க அம்மாட்ட போய் காசுங்க. பெத்த தாய் தனியா விட்டுட்டு, பெத்த தகப்பனையும் தனியா விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு இங்க வந்து சென்டிமெண்ட் பேசிருக்காப்ல. உங்க உடம்பு, என் உடம்பு தோலை அறுத்து அதுல செருப்பா செஞ்சு உங்களுக்கு போட்டு பாத காணிக்க பண்ணும். முகர கட்டையை பார்த்தா அவ்வளவு நல்ல மாதிரி தெரியலையே.
உடம்பு தோலை தச்சு செருப்பா போடணுமா? அதெல்லாம் தேவையில்லை. உடம்பு தோலை தச்சு செருப்பா போடணும்னா வேட்பாளரே பக்கத்துல சேர்க்க மாட்டாப்லங்க. எங்க திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் பேசுறாரு, வேட்பாளர் நிப்பாட்டி பேசுறாரு. ஐயா எடப்பாடி வேட்பாளர் நிப்பாட்டி பேசுறாரு. எங்க அண்ணன் சீமான் வேட்பாளரை பிடிச்சி தம்பி தங்கச்சின்னு உரிமையோட பேசுறாங்க. ஆனா வண்டிக்குள்ள வேட்பாளரை ஏத்த மாட்டாப்ல. ஊருக்கு போற இங்க வந்தாப்ல திருச்சி கிழக்கு ரெண்டுமே அவர் வேட்பாளர். திருநெல்வேலிக்கு போனாலும் வேட்பாளரை ஏத்தல. அங்க காரைக்குடிக்கு வந்தாப்புல வேட்பாளரை ஏத்தல. அவன் பார்த்தான், இவன் ஏத்த மாட்டான், நான் செலவு பண்ணிருக்கேன் விட்டு வரலான்னு அவன் வண்டியில தாவிட்டான். அவன் ஒரு டாக்டருக்கு படிச்ச அணிலவன். அவன் தாவி பிடிச்சு மேல ஏறி போறான். ஒரு படிச்சவன் தானே அவன். படித்தவனை ஒரு ஆஸ்திரேலியாவில் டாக்டருக்கு படிச்சவனை இப்படி வண்டிக்குள்ள ஏறி போறான். கதவை திறந்து உள்ள அனுப்புன்னு சொல்ல கூட உனக்கு மனசாட்சி இல்லைனா நீ எப்பேற்பட்ட மனித பிறகு முதல்ல சாடிஸ்ட். அதாவது என்னன்னா ஒரு உயர்ந்த மனிதன். நான் யாரு? நான் தேவ தூதன், நான் பெரிய ஆளு. படத்துல பில்டப் கொடுக்குற மாதிரி அவர் வந்தாருன்னா அவரை மட்டும் வந்துட விட்டாத. அவன் சம்பவம் பண்றவன் இல்ல, சம்பவம் பண்றவன ரெக்கார்ட் பண்றவன். அவனை பார்த்தா இடியே பயப்படும். அவனை பார்த்தா மின்னல் கூட ஒரு நிமிஷம் நிற்கும். அவனை பார்த்தா காட்டு யானை கூட கக்கா போயிடும். அவனை பார்த்தா புலி கூட புரண்டு படுக்கும். அவனை பார்த்தா சிங்கமே சீர்வது நிப்பாட்டிடும். அவனை பார்த்தா மான் கூட்டம்லாம் அப்படி போகும். அவனை பார்த்தா மயில் தோகை விரிக்கும். யாரா நீ முதல்ல? ராவண மகன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா. எவன் ராவண மகன்? ராவண மகன் ஒத்தையில் நின்ன யமன் யார் தெரியுமா? 24 நாடுகளை எடுத்து சண்டையிட்டு சிங்களம், பாகிஸ்தான், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா என்று 24 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் தரைப்படை, கரைப்படை, வான்படை என்று உலகத்திலே கப்பல் படை கட்டி கடும் புடைவடை கட்டி சண்டையிட்ட எங்கள் தலைவன் மேதகவி பிரபாகரன் ராவண மகன். ஒத்தல் என்ன அவன் தான் அவர் தான் ராவண மகன். நீ ராவண மகனா? முன்ன பின்ன ராவண கதையை படிச்சிருக்கிறியா? எழுதுறது பஞ்ச் படத்துல பஞ்ச் டைலாகா பேசி பேசி சின்ன சின்ன பசங்களுக்கு எடுத்து இந்த ஜனநாயகம் படம் வெளியே வந்துச்சு. 4-5 பிட்டு எடுத்து போட்டு விட்டாங்க. சரி என்னப்பா கடைசி படம் தளபதி நடிப்பை கொட்டி தள்ளி மிரட்டிருப்பாப்லன்னு பார்த்தா அதே எதுக்கு அந்த கையை உருட்டா? அப்படி என்னதான் என் பொண்ணு நம்மள எங்க டாக்டர் கார்த்திகேயன் இருக்காப்ல, அப்படி கூட வாங்க ஏதாவது கையில என்னன்னு பார்ப்போம். உங்க டாக்டரே பாருங்க கையை உருட்டிட்டே இருக்காப்ல. அது கில்லி படத்துல இருந்து உருட்டுறாப்ல. ஒரு தடவை முடிவெடுத்துட்டு என் பேச்ச நானே கேட்கணும். பைத்தியம். இப்போ நான் ஒரு தப்பு செய்யறேன், கட்சியை விட்டு 2 முறை நீக்கினாங்க. ஏன்? நான் செஞ்ச தப்பா இருக்கு. அப்ப நான் என் முடிவு தப்பா இருக்கு. அப்ப அண்ணன் சீமான் சொல்றா நான் மாத்திக்கிறேன். இப்ப வெற்றி தம்மனை ஒரு தப்பு செய்யறாரு, வெற்றி தம்மனை அப்ப கூட்டு கட்சியில சொல்றாங்க அவர் மாத்திக்கணும். இல்ல நான் முடிவெடுத்துட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், கட்சியை விட்டு நிரந்தரம் பண்ணிக்கிறவாங்க. ஒரு தப்பு செய்யறோம், ஒரு சாலையில போறோம், இப்ப இந்த வழியா போகாத, அது உண்மை லொகேஷன் அப்படி காட்டும். ஆனா கூட இருந்தாலும் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆயிட்டீங்க, நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, நீங்க ஒரு அறிக்கை போட்டீங்க, நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டீங்க. அதை எதிர்த்து மக்கள் போராடுறா, எதிர்த்து போராடுது. இல்ல ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னா செருப்ப கொண்டாடிப்பா மக்கள். மோடி இந்தியாவின் சர்வாதிகாரின்னு சொல்றாங்க. அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டாருன்றாங்க. அந்த மோடி RSS இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்ட மோடி வேளாண்மை மசோதாவை கொண்டு வராரு. மோடி கொண்டு வந்த சட்டத்தை திரும்பி பெற்றதா வரலாறே கிடையாது. ஆனா மக்கள் போராட்டம் மோடி என்ன பண்ணாரு? திரும்பி பெற்றாரு. அதுதான், அப்படிதான் இருக்கணும். மக்கள் போராடினா திரும்பி பெறணும் குறைந்தபட்சம். இல்ல நான் விட மாட்டேன். இந்த மாதிரி அடமண்டா இருக்க போய் தான் தமிழ்நாடு முழுக்க வேட்பாளர்கள் மீது குற்றச்சாட்டு. RK நகர் வேட்பாளர் மேல அடிதடி குற்றச்சாட்டு. அங்க வெள்ளிவாக்கத்தூர் ஒரு வில்லனே வேட்பாளர். அங்க பேராவூரணி வேட்பாளர் மேல பாலியல் வன்கொடுமை. பட்டுக்கோட்டை வேட்பாளர் மேல கஞ்சா வழக்கு. திருநெல்வேலி வேட்பாளர் மேல கல்குவாரி வழக்கு. இங்க 1000 விளக்கம் ஏதோ ஒரு தொகுதியில வந்து பெண் குற்றச்சாட்டு. இப்படி தமிழ்நாடு முழுக்க குற்றச்சாட்டு வருது. அவர்கிட்ட போய் சொல்லிருக்காங்க, ஐயா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி நகை திருட்டு வழக்கு, கஞ்சா வழக்கு, கொலை வழக்கு, கொள்ள வழக்கு இருக்குன்னா வேட்பாளராக போட்டிருக்கோம். எவனே தெரியாம வேட்பாளர் போடுறாப்புல. இந்த பிரியாணி கடை இருக்கும்ல, நம்ம நாராயணன் டீ ஸ்டால் வச்சுக்கோங்க. இந்த டீ ஸ்டால்ல வடை நல்லா இருக்கும். இந்த காலையில நாய் வந்து எவனாவது வறுக்கி போடுவானா, வடையை சாப்பிட்டு ஏதாவது ஒன்று போடுவானான்னு காத்திருக்கு. அப்ப எச்சிலை தூக்கி போடுவோம்ல, எச்சிலை போடும்போது நாய் நிற்கும். அது மாதிரி
அதிமுக திமுக வேட்பாளர் அறிவிச்சு எல்லாரும் அறிவிச்ச பிறகு அங்கிருந்து எவனாவது வருவானா அதிருப்தியில அப்படின்னு காத்திருந்து அதிருப்தியில வரவன புறத்துக்கு உள்ள போட்டாப்ல. நேத்து வரைக்கும் அதிமுக வேட்பாளர், இன்னைக்கு தாவேக வேட்பாளர் இவர்தான் ஊழல ஒழிக்க போறாரு. நேத்து வரைக்கும் அதிமுக செங்கோட்டையை வச்சுக்கிட்டு பக்காமாசு ஊழல ஒழிக்க போகுது. லாட்டரி சீட்டு ஆதரவை வச்சுக்கிட்டு ஊழல ஒழிக்க போகுது. 106 வேட்பாளர்கள் RSS பாஜக கடன் வாங்கி போட்டுட்டு பாசிச எதிரி பாஜக, கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிறாப்ல. மதசார்பற்ற சமூக நீதி அத்தனை பேர் RSS காரன். இங்க நிக்கிற வேட்பாளர் வேற வேற கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் விஜய் தான். எல்லாரும் விஜய்னா ஏன் பெரம்பூர்ல போட்டி போட்டீங்க? உங்களுக்கும் திமுக சண்டை, டிஎம்கேக்கும் டிவிகே தான் போட்டி. அப்புறம் ஏன் குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் போட்டி போட முடியல? ஏன் போட முடியல? சேப்பாக்கத்துல உதவி ஸ்டாலின் எடுத்து போட்டுக்கலாம்ல. அது வேண்டாம். எனக்கு 41 பேர் கொன்று அநீதி இழைக்கப்பட்டுச்சு. செந்தில் பாலாஜி குண்டர்கள் அனுப்பி ஆட்கள் அனுப்பிய 41 ரசிகர்களை கொண்டுட்டாருன்னு சொன்னீங்களே, உனக்கு தைரியம் தெம்பு துணிச்சல் இருந்தா கரூர்ல செந்தில் பாலாஜி போட்டி போடுகிற துணி இருக்கா? ஏன் பெரம்பூர்லயும் கிழக்குலயும் படத்துல சொல்றாப்ல, 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கையை உன் மேல வை. இல்ல, படத்துல 5 ரூபா பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கையை உன் மேல வைன்னு சொன்னீங்களே, நீங்க ஏன் உங்க மேல நம்பிக்கை நம்ம 2 தொகுதியில போட்டி போடுறீங்க? ஏன் 2 தொகுதியில? ஏன் பெரம்பூர், ஏன் திருச்சி கிழக்கு, திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், உசிலம்பட்டி விஜய் அப்படின்னீங்களே, ஏன் அங்க போகல? ஏன் இங்க? மதசார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், பெரம்பூர்ல தான் சார்ந்த மதம் அதிகமா இருக்கு, திருச்சி கிழக்குல தான் சார்ந்த சாதி அதிகமா இருக்கு. இப்படி சாதி மதம் பார்த்து நிக்கிறதுக்கு பேர் தாண்டா திருட்டு திராவிட அரசியல். அதை நீ செய்யலடா, நீ எப்படி திமுக மாற்று? எங்க அண்ணன் சீமான் சாதி அதிகமா இருக்குன்னு கடலூர் நிக்கல, மீனவனுக்கு பிரச்சனை அதனால் நின்னாரு. திருவற்றியூர்ல சாதி அதிகமா இருக்கு நிக்கல, திருவட்டியூர்ல அதானி பிரச்சனை, அம்மோனியா தொழிற்சாலை பிரச்சனை, எண்ணூறு பிரச்சனை, தொடர்ச்சியா அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுற நின்னாரு. தோத்தாரு, 48,000 ஓட்டு வாங்கி தோத்தாரு. தோற்றாலும் எண்ணூறு துறைமுக விரிவாக்கத்தை எதிர்த்து அதானி எதிர்த்து களத்து 2022 தோத்து போன பிறகும் அந்த களத்திலே போராடிய ஒரு தலைவன் எங்க அண்ணன் செந்தூரன் சீமான். அப்படி போராட்ட களத்துக்கு போகும்போதுதான் மயங்கி விழுந்தாரு. அம்மோனியா வாய் கசிவு, அதே எண்ணூர்ல போயிட்டு இருந்தாரு. எண்ணூர் அனல் நிலைய விரிவாக்கம், எண்ணூர் அனல் நிலைய விரிவாக்கத்திற்கு எதிராக கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரே கட்சியின் தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தூரன் சீமான். தோற்றால் அந்த மக்களுக்கு நிற்கிறாரு. இன்னைக்கு காரைக்குடியிலே சொந்த மாவட்டம் என்பதால் அங்க களத்தில் நிற்கிறார். அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இல்ல, சாதி பார்த்து மதம் பார்த்து நின்னுட்டு மத சார்பற்ற சமூக நீதி, அம்பேத்கர், பெரியார் ஊரை உருட்டுறது. நான் வந்தால் இதை செய்வேன் சொல்ல தகுதி இருக்கா? ஏங்க, ஓட்டு கேட்டே வரமாட்டாரு, உங்க வீட்டுக்கு எப்படி வருவாரு? பாதி கேக்குது பாதி கேட்க மாட்டேங்குது, தாவேக்க மாதிரி இருக்கு. ஓட்டு கேட்டே வராத ஒருத்தர் வீட்டுக்கு வீடு வருவாரு. ஒரு பாட்டு போட்டாங்க, வீதி வீதியா வாரானே நீதி கேட்க போறானே. எக்கோ சிஸ்டத்தை வச்சு ஏஆர் மன்மன் படிக்கிட்டு இருக்கான், இங்க கேட்கும் அங்க கேட்காது. வீதி வீதியா வாரானே நீதி கேட்க போறானே. எங்க மக்களுக்கு நீதியை பாருன்னு பார்த்தா ஜனநாயகம் படத்தை முடக்கிட்டாங்க. என் மனைவி விவாகரத்து போட்டுச்சு, கரூர்ல என் மேல பழி போட்டாங்க, SOP போட்டு முடக்கிட்டாங்க. SOP போட்டு முடக்கல மட்டும் 1 மணி நேரம் பேசி அப்படியே அறுத்து தள்ளிவாப்புல. உலக அரசியல், இந்திய அரசியல், அப்படி தமிழ் மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு, வேளாண்மை இப்படி இருக்கணும், மீனவர்கள் இப்படி இருக்கணும், நான் காட்டு மலை இப்படி இருக்கணும், கனிமூலம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ரோடு இப்படி இருக்கணும், சாலை எப்படி இருக்கணும், மழைநீர் வடிகால் வாய்க்கால் எப்படி இருக்கணும், கழிவுநீர் இப்படி இருக்கணும், வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ட்ரைனேஜ் சிஸ்டம்னா என்ன, அப்படி எஜுகேஷன்னா என்ன, மெடிசின்னா என்ன, அப்படியே பிரிச்சு மேய்ச்சி வானத்திலிருந்து மழைநீர் கொட்டுற மாதிரி விஜய் வாயிலிருந்து வார்த்தை அப்படியே கொட்டும். வைக்கப்படப்படுது பிரிக்கிற மாதிரி வார்த்தை அப்படியே உருவம். 10 நிமிஷம் பேச்சு, அதுக்கு அந்த 10 நிமிஷம் பேச்சுக்க 10 நிமிஷம் பார்த்துட்டு இருக்காப்ல. ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டுல மாத்துறது பத்தாதா, இப்போ ஒரு A4 சீட்டு வேறையா? ஐயா, ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு, அது 50 வருஷமா படிக்குது பாவம். அந்த துண்டு சீட்டு சரியில்லை, அதை தத்திங்கிறாங்க பல பேரு. இப்ப இவர் ஒப்பிடும்போது அவர் தெய்வமா தெரிவார் எங்களுக்கு. ஐயா பாவங்க, கலைஞர் கருணாநிதி மகன் எவ்வளவு நல்லா பேசுறாருங்க. இவர் ஒப்பிடும்போது எடப்பாடி பழனிசாமி ஐயோ சூப்பருங்க அவரு. இவரை ஒப்பிடும்போது
சினிமாவில் நீ பெரிய கதாநாயகனா இருக்கலாம், அரசியல் நீ ஒரு காமெடியன். காரைக்குடிக்கு போயிட்டு வண்டியில ஏறி போறேன், சைக்கிள்ல புளியங்குளத்து புலி, சிலம்ப சுந்தர சிங்கம், வாழ்நாள் முழுக்க கன்னிப்பெண்களை பார்க்காத கட்டிலம் காலை புல்லட்டு பாண்டி வருகிறார், புடிங்கடா வண்டியை புடிங்கடாங்கிற மாதிரி அங்க போய் சைக்கிள் ஓடிட்டு இருக்காப்ல. கேம்பெயின் போடுறது வண்டியில, அப்புறத்துக்கு சைக்கிள் சீன் போடணும். எனக்கு பேச்சு வராது, அப்ப என்ன பண்ண போறேன், கையை காட்டிட்டு போறேன். வெள்ளிவாக்கம் கூட்டம் ரத்து, பெரம்பலூர் கூட்டம், அந்த குளத்தூர் கூட்டம் ரத்து, கடலூர் கூட்டம் ரத்து, வடலூர் கூட்டம் ரத்து, கன்னியாகுமரி கூட்டம் ரத்து, புதுக்கோட்டை கூட்டம் ரத்து, அறந்தாங்கி கூட்டம் ரத்து. எதுக்கு பேச சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ண போறேன், ரோட் ஷோ கொடுத்துருக்கேன், அப்படியே ஆட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். உங்க விஜய் அது பாட்டு வச்சிருக்காங்க, வீதி வீதியா பாட்டை போட்டு கும்பிட்டுக்கிட்டு. இதுவெல்லாம் அரசியல். காமராஜரை கொள்கை தலைவரா ஏத்துக்கீங்க, வீதி வீதியா வந்தார் காமராஜர். இந்த மக்களுக்காக 7 வருஷம் சிறையில இருந்து அரசியலுக்கு வந்தார். கர்ம வீரர், பெருந்தலைவர், கிங் மேக்கர் காமராஜர். மக்களுக்காக போராடினா. நான் இழந்தேன்னு சொல்றீங்களே, யார் இழந்தா தெரியுமா, யார் வழிதாங்கிட்டா தெரியுமா? வெள்ளக்காரன் இந்த நிலத்துக்கு வருகிற பொழுது வெள்ளக்காரனை எதிர்த்து பொருளாதார ரீதியாக வெள்ளக்காரனை வீழ்த்த வேண்டும் என்று தன்னுடைய மிகப்பெரிய வக்கீல் குடும்பம், தாத்தா வக்கீல், அப்பா வக்கீல், சித்தப்பா வக்கீல், அவரும் வக்கீல், 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய வக்கீல் குடும்பத்திலே பிறந்து அன்றைக்கு 1904 இன்னிலிருந்து 125 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரனை ஏத்து காலா லாவியாங்க 2 கப்பலை கட்டி வெள்ளைக்காரனை ஏத்து போராடினார் என்பதற்காக கோவை சிறையில் அடைக்கப்பட்டு மாடு கூட இழுக்க திறகிற செக்கை இழுத்தானே எங்கள் பாட்டன் பாவு சிதம்பரனார். கப்பலோட்டிய தமிழன், செக்கை இழுத்த செம்மல். அவர் இழந்தார். நீங்க அப்படிதான் இழந்திருக்கீங்களா? 6 வருஷம் ஜெயிலு, வெளியே வந்து வழக்கறிஞர் உரிமம் பறிக்கப்பட்டு மண்ணெண்ணெய் வித்து, இதே மண்ணடியில மண்ணெண்ணெய் வித்து செத்து போனாரு. மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்து, சேதுபதி மன்னனுடைய ஜமீன்தார் குடும்பத்திலே பிறந்து, பட்டு வேட்டி பட்டு சட்டை குட்டவுடைய குடும்பத்திலே பிறந்தாலும் முருகன் மீது கொண்ட பற்றின் காரணமாக, மக்களின் மீது கொண்ட பற்றின் காரணமாக காவி உடை தரித்து மீசையை எடுத்து மலித்து தன்னுடைய மக்களுக்காக போராடினார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 9 ஆண்டுகள் சிறைப்பட்டு வாய் போட்டு சட்டம் போட்டாலும் தொகுதிக்கே போகாமல் ஜெயித்து வெள்ளக்காரன் இந்த நிலத்துக்கு வந்து குற்ற பரம்பரை சட்டம் போட்ட போது கைரேகை வைக்காத கட்ட விரலை வெட்டி வீசுறா என்று முழங்கிய சுபாஷ் சந்திரபோஸ் படைக்கு ஆட்களை அனுப்பிய எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர், அவர் இழந்தார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் 17 பாகங்களாக போட்டு தேவேந்திர குல வேளாளர், மறவர், கல்லர், பறையர் சமூகம், ஆதி தமிழ்கொடி என்று எல்லாத்துக்கும் கொடுத்தார், மக்களுக்கு கொடுத்தார். அப்படியேதான் இருக்கா? அதே நிலத்துல தன் நிலத்திற்கு கீழே கிடைத்த கருப்பான ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு காமராஜர் கொடுக்க, காமராஜர் அதை நேரிடம் கொடுக்க, அதை ஆய்வு செய்துவிட்டு நிலக்கரி என்று தெரிந்தவுடன் தமிழ்நாட்டு மக்கள் இந்த நிலக்கரி வந்தால் புழைத்துக் கொள்வார்கள் என்று நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்கு 1500 ஏக்கர் தன் நிலத்தை எழுதி கொடுத்தாரு ஜம்புலிங்க முதலியார். அவரை போல நீங்கள் மக்களுக்கு ஏதாவது எழுதி கொடுத்தீங்களா? மக்களுக்கு ஏதாவது செய்தீங்களா? ஜம்புலிங்க முதலியார், காமராஜர், வ.உ.சி. வேண்டாம். சென்னையில வெள்ளம் வந்துச்சு, சென்னை வெள்ளத்துல தன் வீட்டை மக்களுக்கு திறந்து விட்ட ஒரே நடிகர் மரியாதைக்குரிய சகோதரர் அஜித்குமார் மட்டும்தான். அந்த அஜித்குமாருக்கு இருந்த மனிதப்பற்று, சமூகப்பற்று, குறைந்தபட்ச மனித நேயம் உங்களுக்கு இருந்துச்சா? உங்க பனையூர் வீடு, சாலிகிராம வீடு, உங்க மண்டபம் எங்கேயா திறந்து விட்டீங்களா? நம்ம கூட கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய சொந்த வீட்டை மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு நடிகர் கொடுத்தாரு. அவர் அரசியலுக்கு வரல, அவருக்கும் கூட்டம் இருக்கு, அவருக்கும் ரசிகர் இருக்காங்க, அவரு வந்தாலும் கூட்டம் கூடும். ஆனா அந்த கூட்டம் அவரை மதிக்கிற கூட்டமா இருக்கு. ஆனா இந்த கூட்டம் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறது, மரத்துல ஏறது. காரைக்குடிக்கு வந்தா அப்படில்ல, காரைக்குடியில் எல்லா மரத்தையும் கட்டி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு பாவாடை கட்டிட்டாங்க. இந்த வடிவேலு கோவில் படத்துல நாய் கடிச்சோன்னு பாவாடை கட்டி பாருல, ஐயோ அங்கிட்டு படுது அப்படின்னு. அது மரத்துக்கு பாவாடை. ஏன் இந்த அணில் பூரா ஏறிடக்கூடாது. கொஞ்சம் காரைக்குடி பார்க்க அழகா இருக்கு. இவன் வந்தாங்கன்னா கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்த மாதிரி இருக்கும். தாவைக்கா கூட்டம் போட்டா கரும்பு காட்டுக்குள்ள காட்டு எருமை புகுந்த மாதிரி இருக்கும். கரூர்ல வந்தாங்க காலையில 12 மணிக்கு இந்த ஆள் வருவான்னு காத்து கிடந்தவர்கள் 12 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் கையோடு நிற்கிறான். 12 மணிக்கு வருவார்னு ராஜ்மோகன் சொல்றாரு, 12 மணிக்கு வருவாருன்னு புஷ்யான்னு சொல்றாரு, 12 மணிக்கு வருவான்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றான். வந்துருவாருன்னு காத்திருக்கிறான். 8:45 நாமக்கல்ல போட்டு வீட்டிலேயே ஆட்டிக்கிட்டு 8:45 கிளம்புறான்.
கிளம்பி போய் அங்க போனா 7 மணிக்கு கரூர் போறான். காலையிலிருந்து தண்ணி இல்லாம, உணவு இல்லாம, கழிவறை போகாம மக்கள் நிக்கிறான். கூட்டத்துல இவன் கூன்னு ஏறி மரத்தில் இருந்து ஒரு சின்ன பையன் கீழே விழுறான். கீழே விழுந்த பையன் கை குழந்தையோடு நின்ற ஒரு பொண்ணு மேல விழுறான். ஒருத்தன் சரிகிறான், சீட்டுக்கட்டு போல தொடர்ச்சியா சரிகிறான். இவன் கண்ணு என்னப்பா, இவன் கண்ணு முன்னாடி 41 பேர் சாகுறான். என் அன்பிற்குரிய மக்களே, பெரம்பூர் மக்களே, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்த நீங்க ஒரு திருமண வீடு நடத்துறீங்க. அந்த திருமண வீட்டுல உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க சொந்தக்காரங்க செத்தா நீங்க விட்டுட்டு ஓடுவீங்களா கூட நிப்பீங்களா? அந்த இடத்துல விஜய்க்கு பதிலா எங்க அண்ணன் சீமா நின்றுதா உயிரே போனாலும் அந்த மக்களுக்காக நின்றப்பான். ஆனால் உன்னை பார்க்க வந்து 41 பேர் செத்த போதும் அரசாங்கத்தின் மீது, செந்தில் பாலாஜி மீது பழிய போட்டுட்டு கோலம் மாறி ஓடி போன ஓடுகாலி. அதான் ஓம்காலி ஜெய்காலி, விஜய் ஒரு ஓடுகாலி. அந்த ஓடுகாலி பையன் தன்னை பார்க்க வந்த ரசிகனுக்கு நிக்காத அந்த ஓடுகாலிக்கு பெரம்பூர் மக்கள் ஓட்டு போட்டீங்கன்னா அதை விட அசிங்கம், கேவலம், அவமானம்